ஹலோ விவோஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொலுக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் அந்த கொலுவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. இப்போ நம்ம அவங்க வீட்டில் எப்படி கொலு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ கொலுனாவே ஒருத்தவங்க வீட்டில் வந்து வேறு விதமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எங்கேனாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க வீட்லேயும் வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட்லாம் என்னதுன்னு பார்ப்போம். அவங்க வீட்டில் வந்து இந்த சரஸ்வதியை வந்து ஃபுல்லாக மணியாலேயே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தையும் நந்தியையுமே மணியால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அரப்பாச்சிக்கு முன்னாடி வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா பன்னீர் சொம்பு, சந்தனம் கிண்ணம், வாழைப்பழம், கூடை அதெல்லாம் எல்லாமே வந்து மணியில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து கல்யாண நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் வந்து எல்லாமே மணிலேயே வந்து மனிதர்கள் போல் செஞ்சு வச்சுருக்காங்க. கலசத்தையும் 2 குத்து விளக்கையும் கூட மணியால் தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மணி தான். சைடில் என்ன வச்சுருக்காங்கன்னா கல்யாண மண்டபம், அப்புறமா போராட்டம் நடக்கிற மாதிரி, பூங்கா, கும்பகர்ணனையும் வச்சுருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கும்பகர்ணனாவே வந்து 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் முழிச்சிட்ருப்பார். ஸோ அதனால் அந்த 6 மாதத்துக்காக வந்து அவர் தூங்கிட்டு இருக்க சொல்ல வந்து இவங்கெல்லாம் போய் ஏணிலாம் போட்டு என்னவோ பண்ணி அவர் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் எழுந்துக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து கும்பகர்ணனை வந்து வச்சுருக்காங்க. இந்த சிலையை நான் வந்து வேறு எங்கேயும் நான் பார்த்த வரைக்கும் வேறு எந்த வீட்லேயும் நான் பார்த்ததில்ல. இவங்க வீட்டில் வந்து இதை பார்த்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.